ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு என்னமோ தெரியாது, யோசி சேமி சேனலில் பேசும்போது மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை ரொம்ப ஆர்வமாக கேட்டு நீங்கள் பண்ணுற அந்த குட்டி குட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கும்போதும் படிக்கும்போதும் அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். சரியா, நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே லவ் யூ அப்படின்னு மனசார சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட 7 ஜார் சேவிங்ஸ். என்னக்கா புதுசாக இருக்குதுலாம் நினைப்பீங்க, எனக்கு தெரியும் நம்ம மக்களோட மண்டை அப்படின்னு. இது வந்து நான் வந்து என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தது தான். சரியா, உங்ககிட்ட வந்து நான் வந்து எதுக்கு போய் சொல்லணும், இது என்னோடய ஐடியா கிடையாது. அந்த அக்கா வந்து அழகாக போட்டிருந்தாங்க. அதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கலாம், அதனால தான் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் இது தெரியட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா சொன்னதை நான் வந்து உள்வாங்கி என்னோடய மக்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் என் மேலே கோவப்படக்கூடாது. சரியா, கற்றுக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து நமக்கு எப்போவுமே மூளை கம்மி தான், அடுத்தவங்ககிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்குவோம். அதே மாதிரி தான் நானும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 ஜார் சேவிங்ஸ் அப்படின்னா என்னென்னா, வீடியோ வந்து ஸ்பீடாக தான் ஓடும், நிறுத்தி நிதானமாக வச்சு கேளுங்க. சரியா, வீடியோ கூட பேசலாம் அப்படின்னா எனக்கு நிறைய நெட்டு தேவைப்படுது. அதனால தான் வீடியோவை கம்மியாக எடுத்துகிட்டு அதையே மறுபடி காப்பி பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன். சரியா, வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேங்க. சூப்பரான வீடியோ, ஜாலியாக இருக்கும் தெரியுமா, பாப்பமா. 7 ஜார்னால் என்னென்னா, ஜார்னால் கப்பு, நம்ம ஜார் அப்படி சொல்லுவோம்ல, கப்பு. அப்படி இல்லைன்னா உண்டியல் எடுத்துக்கலாம், மணி பர்ஸ் எடுத்துக்கலாம். 7 இதில் தினமும் சேர்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, ஒரு சில பேர் நினைப்பீங்க என்னால் ஒரு கப்புலையே ஒழுங்காக சேர்க்க முடியல, இதில் எங்கே 7 கப்பில் சேர்க்குறது அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம நினச்சா முடியுங்க. அது வந்து எப்படி யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த 7 ஜார் சேவிங்ஸ் வந்து பெயிண்டரு, ப்ளம்பர், கொத்தனார், கையாள், டிரைவர், டெலிவரி பாய், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி ஆட்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பாருங்கள், தினமும் வேலைக்கு போனால் மட்டும்தான் சம்பளம். அதே மாதிரி மூட்டை தூக்குறவங்க தினமும் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் கூலி. ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அன்றைக்கி லீவுன்னா கண்டிப்பாக வந்து சம்பளம் கிடையாது. இதுக்கு முன்னே வேலை செஞ்சதை வச்சு தான் வீட்டை ஓட்டணும். சரியா, அப்போ இவங்களுக்கெலாம் இப்போ கொத்தனாருக்கெலாம் பார்த்திங்களா 1300 என்னமோ, எங்கள் ஊரில் அவ்வளோக்கு உண்டு. ஆனால் நம்ம வந்து அவங்களோட சம்பளம் ஒரு 1000 வச்சுக்கிடுவோம். இப்போ 1000 வாங்குறாங்கன்னா முழுசாக அந்த 1000 நம்ம கணக்கு எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து மாதம் 30 நாளும் வேலைக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து 4 ஞாயிற்றுக்கிழமை லீவாக, திருப்பி ஒரு 4 நாள் நம்மளே அவங்களுக்கு ஒரு லீவை கொடுத்துருவோம். அண்ணா என்னன்னு உருட்டி எடுத்து ஒரு 22 நாள் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 700 1000 சம்பளம், நம்ம 700 கணக்கில் எடுத்துக்கலாம். சரியா, இந்த 700 வச்சு எப்படி வீட்டை ஓட்டுறது அப்படி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ. சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்போ 22 நாள் வேலை, சம்பளம் பார்த்திங்கன்னா 700. அப்போ 22 நாளும் இந்த 700 சம்பளத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னா மாத சம்பளம் எவ்வளோன்னா 15,400. சூப்பரான சம்பளம் தான். வாங்க பார்ப்போம். 15,400 எப்படி வந்து மளிகை ஜாமான் வாங்கி எப்படி சேவ் பண்ணி எப்படி ஒரு ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, மொத்தமாக வந்து 15,400 இருந்தால் நம்ம வந்து தாறு மாறு தக்காளி ஜோருங்கிற மாதிரி செலவழிச்சிருவோம். அப்போ அந்த 7 உண்டியல் இல்லைன்னா 7 மணி பர்ஸு எதில் சேர்க்குறீங்களோ அதில் வந்து அந்த அமௌண்ட்டு, நான் தினமும் இந்த உண்டியல் இவ்வளோ அமௌண்ட்டு போடினா அமௌண்ட்டை மட்டும் பேப்பரில் எழுதி வச்சு அதில் ஒட்டிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உண்டியலில் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. வீடியோ வேறு ஒரு மாதிரி தான் ஓடும், கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் வீடியோ ஓடும். நான் சொல்கிறத உங்கள் மனசில் அப்படியே உணர்ந்து கேளுங்கண்ணா, அது போதும். உண்டியலில் 250 இப்போ நமக்கு தினமும் சம்பளம் பார்த்திங்களா, அதனால தான் நான் தினமும் போடுங்கன்னு சொல்கிறேன். தினமும் 1000 சம்பளம்லாம் நம்ம தான் 1000 700 நம்ம மண்டையில் மாற்றி வச்சுருக்கோம். அந்த 700 250 எடுத்து உண்டியலில் போட்டுறணும். அந்த உண்டியலில் 250 எழுதிடுவீங்களா? எதுக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம வந்து 250 போட்டால் ஒரு மாதம், அதாவது 22 நாளைக்கு 5,500 அந்த உண்டியலில் நம்ம சேர்த்துருப்போம். இந்த 5,500 வச்சு பால், மீன், இறைச்சி, காய்கறி, மளிகை ஜாமான், கடுகு, எண்ணெய் எல்லாம் இந்த 5,500 நம்ம முடிக்கணும். சரியா, மளிகை ஜாமான் மட்டும் போதும். 2வது உண்டியல் பார்த்திங்கன்னா
ரூ. 150 போடணும். 2வது உண்டியலில் தினமும் ரூ. 150 போட்டுறணும். ஏன்னா நம்ம கையில் தான் 700 சம்பளம் இருக்கலாம். உண்டியலில் ரூ. 250 தினமும் போடணும். 2வது உண்டியலில் ரூ. 150 போடணும். ரூ. 150 போட்டால் 22 நாளைக்கு ரூ. 3300 வரும். அந்த ரூ. 3300 எதுக்குன்னா, ஒரு சில பேருக்கு சொந்த வீடு இருக்கும், கடை ஏதாவது வச்சுருப்பீங்க, அப்போ கடை வாடகை கட்டணும். அப்படி இல்லைன்னா வீடு வாடகை வீடாக இருக்கும், அப்போ வீட்டு வாடகை கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த ரூ. 3500. இல்லை உங்களுக்கு சொந்த வீடே இருக்குது, கடை எதுவும் வைக்கலை, நார்மலாக தான் இருக்குன்னா இந்த ரூ. 3300 நீங்கள் ஏதாவது ஒரு சீட்டு கட்டிடுங்கண்ணே. எல்லைச்சீட்டு நகைச்சீட்டு ஏதாவது ஒன்று கட்டி ஒரு பெரிய சேவிங்ஸாக மாற்றிடுங்க. 3வது உண்டியலில் பார்த்தீங்கன்னா ரூ. 50 தினமும் போடணுங்க. 3வது உண்டியலில் ரூ. 50 போட்டோம். 22 நாள் கணக்கு பார்த்தா ரூ. 1100 வரும். அந்த ரூ. 1100 எதுக்குன்னா ஈபிக்கும் சிலிண்டருக்கும். ஏன்னா கரண்ட் பில்லும் சிலிண்டரும் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் வாங்குவோம். இந்த மாதம் ரூ. 1100 சேர்த்துட்டோம்னா அதை தூக்கி அப்படியே சிலிண்டர் வாங்கிடுங்க. அடுத்த மாதம் ரூ. 1100 சேர்த்துட்டோம்னா ஈபிக்கு கட்டுங்க. மாற்றி மாற்றி ரொட்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? 4வது உண்டியலில் தினமும் ஒரு ரூ. 50 போடுங்க. அப்படி ரூ. 50 போட்டால் 22 நாளைக்கு 1100. அது எதுக்குன்னா நம்மளோட சொந்த சேமிப்புக்கு. அந்த ரூ. 1100 தினமும் ரூ. 50 போட்டு ரூ. 1100 வரும். அந்த ரூ. 1100 எடுத்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டலாம். ரூ. 1100 சேருது பார்த்திங்களா, நகைச்சீட்டு கட்டலாம், பேங்க்கில் போய் சேவிங்ஸ் பண்ணலாம், பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். எதுக்கு தேவையோ மாதம் இந்த ரூ. 1500 இதுக்கு போட்டுக்கிடலாம். 5வது உண்டியலில் தினமும் ஒரு ரூ. 100 போடுங்க. அப்போ ரூ. 100 போட்டால் 22 நாளைக்கு ரூ. 2200 வரும். நான் 5ஆம் நம்பர் என்ன தெரியுது பார்த்தீங்களா மேலே நோட்டில்? ரூ. 100 போட்டாச்சா ரூ. 2200 22 நாளைக்கு. அது எதுக்குன்னா வேலை இல்லாத நாள், நம்ம மனுஷன் நம்ம புருஷன் மழை இல்லாத அன்னைக்கு வேலைக்கு போக மாட்டார். அப்போ அந்த நாளெல்லாம் நம்ம வந்து சிங்கப்பெண் இரும்பு பெண் மாதிரி சமாளிக்கணும்லாம். அதுக்கு தான் இந்த 2200. சரியா? அடுத்தது 6வது உண்டியலில் தினமும் ஒரு ரூ. 50 போடுங்க. 22 நாளைக்கு ரூ. 1100. அது எதுக்குன்னா நம்ம திடீர்னு நல்லா இருப்போம், மண்டை கலந்து போய் எங்கே கொஞ்சம் வெளியே வர போயிட்டு வரலாமா, எங்கே கொஞ்சம் அங்கே போகலாமா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா, சொந்தக்காரவி வீட்டுக்கு போகலாமான்னு திடீர்னு காலை தூக்கிக்கிட்டு நிற்போம். அப்போ அதுக்கு பெட்ரோல் செலவுக்கு, போகிற இடத்துல ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு, அதுக்காக இந்த 1100. சரியா? சிக்கனமாக போயிட்டு வந்துடணும். அடுத்து 7வது உண்டியலில் தினமும் ரூ. 50 வச்சு 22 நாளைக்கு ரூ. 1100 சேருங்க. எதுக்குன்னா செல்லு இல்லாமல் எப்படிங்க, நீங்கள் செல்லில் ரீசார்ஜ் போட்டால் தானே என் வீடியோலாம் பார்ப்பீங்க. அப்போ ரூ. 1100 உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் பிள்ளைங்க யாருக்காவது மொபைல் இருந்துச்சுன்னா அதுக்கும் போட்டு கொடுங்க. வேறு வழி இல்லை. இல்லை அப்படின்னா மீதி பைசா வந்துன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கண்ணே. இந்த மாதிரி வெறும் 700 ஒரு நாளைக்கு 700 சம்பளத்தில் இப்படி சூப்பராக நம்ம வந்து உண்டியெல்லாம் நிரப்பலாம். புரியுதா? இந்த வீடியோவை இன்னொரு அக்கா அவங்க சேனலில் போட்டிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சூப்பராக யோசித்து போட்டிருக்காங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. என்னோடய வீடியோ மூலமாக அந்த அக்காவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா யோசிக்கலான்னு இருந்தேன். அந்த ஐடியாவை அந்த அக்கா வீடியோவாக போட்டுட்டாங்க. சரி, சூப்பராக இருக்குது. எனக்குமே நானுமே இதை ஃபாலோ பண்ண போகிறேன். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7 உண்டியலில் நம்ம தினமும் போடும்போது நமக்கே ஒரு ஆர்வம் வரும். ஐயோ அதில் பைசா போடணுமே, ஐயோ அதில் பைசா போடணுமே அப்படின்னு. அதனால் நீங்களும் போடுங்க. 700 தானே வருமானம். மழை டைமு, நம்ம புருஷன் வேலைக்கு போகலையே அப்படின்னு நினச்சி அழவே கூடாதுங்க. இப்படி நம்ம சேமித்தோம் அப்படின்னா பாருங்கள், செலவு போக மீதி எவ்வளோ பைசா வருது. நான் கணக்கு போட்டிருக்கிறது 700. ஆனால் உங்கள் புருஷனோட ஒரிஜினல் வருமானம் எவ்வளோ? ஒரு நாளைக்கு 1000. அப்போ அதில் ஒரு 300 இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட கணக்கில் வராத கள்ளப்பணம், அந்த கருப்பு பணத்தை எடுத்து அதை ஒரு சேமிப்புக்கு ஏதாவது ஒன்று போட்டுருங்க. சரியா? உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் என்னென்ன சேவிங்ஸ் ஐடியாலாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் போடுங்க. அதில் சேர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக சேமிப்பு என் வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் சொல்லி தருவேன். எப்படி நம்ம ஐடியா பிடிச்சிருக்கா? லைக் போட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தானே நாளைக்கு நான் வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த என்னோடய பேச்சை ரசித்து கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.